தமிழ் வாய்ஸ் வழங்கும் வாழ்க வளமுடன். உங்கள் வாழ்வு உங்கள் கையில், உங்கள் கையில். வணக்கம், இது தமிழ் voice.com வழங்குகின்ற வாழ்க வளமுடன் நிகழ்ச்சி. இன்றைய வாழ்க வளமுடன் நிகழ்ச்சியில் நாங்கள் பார்க்க போகின்றோம், இரவில் மூக்கடைப்பால் அவஸ்தைப்படுகின்றீர்களா? இதோ அதற்கான சில நிவாரணிகள். குளிர்காலத்தில் பலர் மூக்கடைப்பால் மிகுந்த அவஸ்தைப்படுவார்கள். இதனால் இரவில் நிம்மதியான தூக்கத்தை பெற முடியாமல் கஷ்டப்படுவார்கள். மூக்கடைப்பு பிரச்சனைக்கு பலரும் விக்ஸ், தைலம் போன்றவற்றை பயன்படுத்துவார்கள். ஆனால் இப்பழக்கம் அப்படியே நீடித்தால் அது அப்படியே அடிமையாகிவிடும். ஆகவே இயற்கை வழியில் மூக்கடைப்பை போக்க சில இயற்கை நிவாரணிகளை நாங்கள் கூறுகின்றோம். அதை கேட்டு நீங்களும் பின்பற்றி நன்மை பெறுங்கள். நிவாரணி 1. சீமை சாமந்தி பூவை நீரில் போட்டு நன்கு கொதிக்க வைத்து அதில் இருந்து வெளிவரும் ஆவியை நுகர்ந்தால் மூக்கடைப்பில் இருந்து நிவாரணம் கிடைக்கும். நிவாரணி 2. கிரீன் டீயை தேன் சேர்த்து கலந்து தினமும் குடித்து வந்தால் சுவாச பாதையில் இருக்கும் அலர்ஜி நீங்கி மூக்கடைப்பு நீங்கும். tamilvoice.com. நிவாரணி 3. பசலைக்கீரை மற்றும் முட்டைக்கோஸ் தயாரிக்கப்பட்ட காய்கறி ஜூஸை தினமும் சிறிது என 10 நாட்கள் தொடர்ந்து எடுத்து வந்தால் மூக்கடைப்பு ஏற்படுவதை முற்றிலும் தடுக்கலாம். நிவாரணி 4. வெதுவெதுப்பான நீரில் எலுமிச்சை சாறு மற்றும் தேன் கலந்து தினமும் காலையில் வெறும் வயிற்றில் குடித்து வருவதன் மூலம் மூக்கடைப்பை தடுக்கலாம். நிவாரணி 5. மிளகை கொண்டும் மூக்கடைப்பை போக்கலாம். அதற்கு ஒரு மிளகை நெருப்பில் சுட்டு அதில் இருந்து வெளிவரும் புகையை சுவாசித்தால் உடனே மூக்கடைப்பு நீங்கும். இஞ்சி, பூண்டு போன்றவற்றை அன்றாட உணவில் சேர்த்து வருவதன் மூலம் நோய் எதிர்ப்பு மண்டலம் வலிமையடைந்து சுவாச பாதையில் ஏற்படும் அலர்ஜியை தடுத்து மூக்கடைப்பு ஏற்படுவதை தடுக்கும். இன்றைய தமிழ் voice.com வழங்கிய வாழ்க வளமுடன் நிகழ்ச்சியில் நாங்கள் பார்த்திருந்தோம், இரவில் மூக்கடைப்பால் அவஸ்தைப்படுகின்றீர்களா? இதோ அதற்கான சில நிவாரணிகள். மற்றுமோர் வாழ்க வளமுடன் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கின்றோம். அதுவரையில் தொடர்ந்தும் இணைந்திருங்கள் தமிழ் voice.com என்ற எங்களுடைய இணையதளத்தோடு. எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் உடனுக்குடன் கண்டு மகிழ கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தவும். எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு மிகவும் பிடித்திருந்தால் உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் செய்யவும். நன்றி, வணக்கம்.